மியூச்சுவல் ஃபண்ட் எஸ்ஐபி தொடர்ந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாசமும் இன்க்ரீஸ் ஆகிட்டே வந்துட்டு இருக்கு. சோ இந்த மியூச்சுவல் ஃபண்ட் குறித்த விழிப்புணர்வு மக்கள் கிட்ட அதிகமாயிட்டு இருக்கு. அதனால முதலீடும் பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகுது. மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸோட அசெட் வேல்யூ பாத்தீங்கன்னா 2023 டிசம்பர்ல 9.95 லட்சம் கோடி இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. சோ இது செப்டம்பர் மாதத்துல இருந்ததை விட 14% அதிகமாகி இருக்கு அப்படின்னு ஆம்ஃபி நிறுவனம் சொல்லியிருக்காங்க. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல எஸ்ஐபி மூலமா நீங்க முதலீடு செய்யறீங்க அப்படின்னா உங்களோட வருமானம் எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்த்துட்டு உங்களோட முதலீட்டையும் நீங்க இன்க்ரீஸ் பண்ணிட்டு வரணும். சோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன்னா இருக்கு. சோ அப்போதான் உங்களோட கோல்ஸை நீங்க ப்ராப்பரா அச்சீவ் பண்ண முடியும். இப்போ நீங்க ஒரு 10 வருஷத்துக்கு ஒரு பிளான் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த 10 வருஷத்துக்கும் எந்த ஒரு இடைவெளியும் இல்லாம கண்டினியூஸா நீங்க அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணிட்டு வரணும். சோ உங்களால முடியும் போது ஒரு 6 மாசத்துக்கு ஒரு டைமோ இல்ல ஒரு வருஷத்துக்கு ஒரு டைமோ உங்களோட அமௌண்ட்டை நீங்க இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ 2023ல பாத்தீங்கன்னா நிப்டி 20% இன்கம் கொடுத்திருக்கு. அதே நேரத்துல சென்செக்ஸ் பங்குகள் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 18% இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. ப்ளூ சிப் ஃபண்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கிடைத்த மதிப்பை விட இப்போ 18 to 20% அதிகமா இருக்கு. சோ உங்களோட முதலீட்டு மூலமா கிடைக்கிற வருமானம் அப்படிங்கிறது பணவீக்கத்தை ஈடு செய்யற வகையில இருக்கணும். ஏன்னா எதிர்காலத்துல பணவீக்கம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. உங்களோட கோல்ஸை சீக்கிரமா அச்சீவ் பண்றதுக்கு நீங்க மந்த்லி கரெக்டா அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணிடுங்க. சோ அதனாலதான் நம்ம ஒவ்வொரு வருஷமும் அப்படி இல்லைன்னா ஒரு 6 மாசத்துக்கு ஒரு டைம் உங்களோட எஸ்ஐபி அமௌண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கறத சொல்றோம். இப்போ அந்த வருமானம் அதிகரிக்கும் போது உங்களுக்கு செலவும் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ உங்களோட வருமானம் அதிகரிக்கும் போது நீங்க பிளான் பண்ணி ஒரு பட்ஜெட் போட்டு இந்த அமௌண்ட் அப்படின்னு எடுத்து வச்சுட்டு நீங்க இன்வெஸ்ட் பண்ணுங்க. சோ நீங்க இன்வெஸ்ட் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இடையில நிறைய பிரச்சனை வரும். சம்டைம்ஸ் 1 மந்த் இன்வெஸ்ட் பண்ண முடியாம போகலாம். சோ அந்த மாதிரிலாம் எந்த ஒரு இதுமே ஸ்கிப் பண்ணாம நீங்க கண்டினியூஸா உங்களோட அமௌண்ட்டை நீங்க இன்க்ரீஸ் பண்ணிட்டு வாங்க. அந்த இன்வெஸ்ட் பண்ற அமௌண்ட்டை மட்டும் நீங்க எக்காரணத்தை கொண்டு ஸ்டாப் பண்ண வேணாம். சோ இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி உங்களால எவ்வளவு ரிஸ்க் எடுக்க முடியும், உங்களால எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ண முடியும் அப்படிங்கறத நல்லா அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டர்ஸ்க்கு பாத்தீங்கன்னா ப்ளூ சிப் அண்ட் டெப்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லாம் கரெக்டா இருக்கும். அதே நேரத்துல அதிக ரிஸ்க் எடுக்க முடியும் அப்படிங்கிற நினைக்கிற இன்வெஸ்டர்ஸ்க்கு பாத்தீங்கன்னா ஸ்மால் கேப், மிட் கேப் இந்த ஃபண்ட்ல எல்லாம் முதலீடு செய்யலாம். ஸ்டாக் மார்க்கெட் ஃபால் ஆகும் போது இன்வெஸ்டர் பாத்தீங்கன்னா உங்களோட முதலீட்டை நீ இன்க்ரீஸ் பண்ணலாம். சோ இது மூலமா உங்களால அடிஷனல் இன்கம் பெற முடியும். சோ நீங்களும் மியூச்சுவல் ஃபண்ட் எஸ்ஐபி எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணணும் இல்ல இதை பத்தின ஃபர்தர் டீடைல்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் கொடுத்துருக்கோம், அதுக்கு கால் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு நான் ஃபுல் சப்போர்ட் பண்ணி தருவோம்.